ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுகவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் புதிதாக 3 அணிகள் உருவாகி உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அதிமுக 2ஆகவும் இல்லை 3ஆகவும் இல்லை 1ஆகத்தான் இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் தேர்தல் வருவதற்குள் திமுக கூட்டணி தாமாக உடைந்துவிடும் என பதிலுக்கு விமர்சித்திருக்கிறார். இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பானுங்க. யார் கால யார் வாரி முட போதா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. OPS அணியா, EPS அணியா, TTV அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். அதோட அதிமுக 4ஆ போயிட்டது, 3ஆ போயிட்டது. எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணுமுன்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 98% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க. 98% நிறைவேற்றப்பட்டது. உங்களுடைய கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது, அப்படி எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார். அப்படி என்றால் அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.